राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता राम चंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। அழகான ராமநவமி உற்சவங்கள் எல்லா பக்கமும் ஆரம்பிச்சாச்சு. ஜாம்புல ரொம்ப அழகா சமர்த்த ராமதாச நவமி உற்சவங்கள் கோலாகலமா தொடங்கியாச்சு. நேற்று கூட நம்ம ராதே கிருஷ்ணா சத்சங்கத்து சார்பா என்னோட சிஷ்யன் ஜாம்பு போய் அழகா அதெல்லாம் அனுபவிச்சுட்டு போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்பிச்சிருக்கார். அவ கூப்பிடுறா வாங்கோ வாங்கோன்னு. அவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு. நம்ம இப்பதானே போயிருந்தோம் இல்லையா, டிசம்பர்லயோ ஜனவரிலையோ, ஐ திங்க் டிசம்பர் நினைக்கிறேன். அவ்வளவு சந்தோஷம் அவளுக்கு. ராமதாசரை அத்தனை அழகா அனுபவிக்கிறோம் அப்படின்றது அவளுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அத்தனை சிரேஷ்டம் நம்ம சமர்த்த ராமதாசர். நமக்கு ஒரு பெரிய பாக்கியம். அந்த ராமதாசர் அவருடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அனுபவிக்கிறதுக்குமான ஒரு பாக்கியம். உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு இன்னைக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா. நிறைய இடங்கள் எல்லாரும் பேசிட்டு இருக்கா உமன் எம்பவர்மெண்ட். இத பல வருஷங்களுக்கு முன்னாடி பண்ணி காட்டினவர், பிராக்டிக்கலா நிரூபிச்சவர் சமர்த்த ராமதாசர். உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னா பெண்களுக்கான அதிகாரத்தை, பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ரொம்ப அழகா அந்த காலத்துல, இன்னைக்குதான் 1000 பேசுறோம்ல, மாடர்ன் வேர்ல்ட் ஈக்குவல் எல்லாமோ சொல்றோம். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, மேல் சாவனிசம் இருக்கக்கூடாது, அதாவது பாலின பாகுபாடு, பெண் அடிமைத்தனம், ஆண் மேட்டிமைத்தனம் அப்படிலாம் சொல்ல. பெண் அடிமைத்தனம் பெண்கள் அடிமை வச்சுக்கிறது. ஆண் மேட்டிமைத்தனம் அப்படின்னா ஆண் திமிரு, மேல் சாவனிசம் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் உடைச்சு எரிஞ்சு எல்லாரும் ராமராயாவின் குழந்தைகள் அப்படின்னு நிரூபணம் பண்ணவர் சமர்த்த ராமதாசர். அக்காபாயி விஷயத்தை பார்த்தோம், வேணாபாயி விஷயத்தை பார்த்துட்டு இருக்கோம். வேணாபாயி அவளிடத்துல
பையாபாயி அப்படின்ற ஒருத்திய சமர்த்த ராமதாஸ் அனுப்புறா, நீ அங்க இரு அப்படின்னு சொல்லி. அப்ப அழகா வேணாபாயி இந்த பையாபாயிய அழகா தயார் பண்றா. அவளும் பார்த்து பார்த்து விஷயத்தை கத்துக்கிறாள். அது தன் வாழ்க்கையில தனக்கு ஒரு முக்கியத்துவமே அவள் உணரவே இல்லை. பாவம் பையாபாயி. நிறைய பேர் நான் பார்க்கிறேன், இல்ல நிறைய ஆண்களையும் பார்க்கிறேன், நிறைய பெண்களையும் பார்க்கிறேன். நிறைய ஆண்கள் குடும்பத்துக்காக வெளிநாடு போய் உழைக்கிறார். ஆனா அவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை, தனக்கான ஒரு அதிகாரம் எதுவுமே தெரியறதில்லை. ஏதோ குடும்பத்துக்காக உழைச்சுட்டே இருக்கா, சம்பாதிச்சுட்டே இருக்கா, லைஃப்ல ஒண்ணுமே அனுபவிக்கிறது இல்லை. அந்த மாதிரி நிறைய பெண்கள், அது சில பெண்கள் நான் பார்த்துருக்கேன், வேலைக்கு போயிட்டே இருப்பா, பணம் சம்பாதிச்சுட்டே இருப்பா, ஓகே ஐ எம் ஃபைனான்சியலி இண்டிபெண்ட் அப்படின்னு அதுலயே ஓடிட்டு இருக்காளே ஒழிய ஃபைனான்சியலி இண்டிபெண்ட். ஓகே கையில பணம் இருக்கு, செலவு பண்றா, எல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் அவர்கள் வாழ்க்கை அவர்கள் அனுபவிக்கிறார்களா அப்படின்னு ஒரு பார்த்தா நிறைய பெண்கள் அது அனுபவிக்கிறது இல்லை. அப்புறமா சில பெண்கள் குடும்ப தலைவிகளா இருக்கா. சில குடும்ப தலைவிகள்ன்ற வார்த்தையில நிறைய பேர் வேலைக்கு போகாதவன்னு அர்த்தம் பண்ணிடுறா. வேலைக்கு போனாலும் குடும்ப தலைவிகள் தான், வேலைக்கு போகாதவர்களும் குடும்ப தலைவிகள் தான். அவ குடும்பத்தை அவதான பார்த்துக்கிறா, வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிறா. டியூவல் ரோல். ஒரு விதத்துல அது கஷ்டம், ஒரு விதத்துல அது ஈஸி. அட்லீஸ்ட் வெளியில போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடலாம். ஒரு விதத்துல கஷ்டம், வீட்டையும் சமாளிக்கணும், வேலையும் சமாளிக்கணும். எல்லாத்துலயுமே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். திரும்பவும் அதே தான் நான் சொல்ற பாயிண்ட் தான். எப்பயும் போல நீங்க ஸ்ட்ராங் ஆகுங்க, எதுவா இருந்தாலும் ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கை தானே, நீங்க தானே வாழணும். அதுக்கு நீங்க தானே தீர்மானிக்கணும், நீங்க தானே ஓடணும், நீங்க தானே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். உங்க உடம்பு நல்லா இருக்கணும்னா நீங்க தானே எக்ஸசைஸ் பண்ணணும், வேற யாராவது எக்ஸசைஸ் பண்ண முடியுமா? உங்க மனசு நல்லா இருக்கணும்னா அதை நீங்க தானே பத்திரமா வச்சுக்கணும். உங்க எமோஷன் ஸ்டேபிளா இருக்கணும்னா திரும்பவும் நீங்க தானே ஸ்ட்ராங் ஆகணும். மீண்டும் மீண்டும் உங்களை சுற்றித்தான் வாழ்க்கை. உங்களை அஸ்திவாரமாக கொண்டதுதான் உங்கள் வாழ்க்கை. நிறைய பேர் நினைச்சுக்கிறா தன்னுடைய வாழ்க்கையை டிசைட் பண்றது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், வெளி விஷயங்கள், வெளி மனிதர்கள், சூழ்நிலை, இப்படி நிறைய நினைச்சுக்கிறோம். அதெல்லாம் ஓரளவுக்கு இம்பாக்ட். நீங்க தான் அஸ்திவாரம் உங்க வாழ்க்கைக்கு. நீங்க தான் அஸ்திவாரமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை தாங்குகின்றீர்கள். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் உங்க வாழ்க்கை ஸ்ட்ராங்கா இருக்கும். புயல் அடிச்சாலும் நல்ல கல் கட்டடமா இருந்தா தாங்கி நின்றுடும். கரெக்டா? சில இடங்கள்ல நான் ஏதோ ஒரு கண்ட்ரியில ஒரு கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் இருக்கும். அப்படி சமுத்திரத்தினுடைய அலை அடிச்சு அப்படி எழும்பும் அவ்வளவு தூரம். ஆனா அது அப்படியே நிக்கிறது. சமுத்திரம் அந்த வேகம், அதை தாண்டி அந்த அந்த கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் நீடு தான் இருக்கு. ஸோ நம்ம தான் ஸ்ட்ராங் ஆகணும். அவ்வளோ பெரிய கடலுக்கு மேல பெரிய பெரிய கப்பல்கள்லாம் போகிறது. சின்ன சின்ன படகுல மீனவர்கள் பயணம் செய்கிறார்கள். அவ்வளோ பெரிய கடல், அவர்தான் நித்தியம் போறார்கள், மீன் பிடிக்கிறார்கள், வருகிறார்கள். ரைட்? ஸோ அவர்கள் தானே ஸ்ட்ராங்கா இருக்கா. தண்ணியிலேயே ஊறி கிடக்கிறார். உடம்பு அப்படி பழகிடுறது அவளுக்கு. ரைட்டா? நம்மளாம் ரொம்ப நாள் தண்ணியில ஊறாத உடம்பு கெடுதணும். மீன் பிடிக்கிறவர்கள் தண்ணியிலே தான் ஊறி கிடக்கிறாங்க, உப்பு தண்ணியிலே தான் ஊறி கிடக்கிறா. நமக்கெல்லாம் பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு முதல்ல குளிக்கணும்டா. அப்பா இந்த நச நச நசன்னு உப்பு தண்ணி.
எனக்கு எப்பவுமே அதிசயமா இருக்கும் அந்த மீனவர்களை பார்க்கும்பொழுது. அதிலே வேலை பண்ணி அவர்களுக்கு அந்த உடம்பு எவ்வளவு அழகா அதை ஒத்துக்கிறது, ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அவ அதை ஒத்துங்கிட்டா இல்லையா, என் வாழ்க்கை கடலோடு, ரைட், அவ்வளவுதான். அப்ப மீண்டும் மீண்டும் நாம தான் ஸ்ட்ராங் ஆகணும். அவளுக்கு தனக்கு ஒரு தகுதி இருக்கு, தனக்கு ஒரு திறமை இருக்கு, தனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, தனக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு, தனக்கு ஒரு தேவை இருக்குன்ற அழகான புரிதல் அவளுக்கு வந்துடுத்து. பையா பாய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. வேணாபாயின் இடத்துல அவ்வளவு மரியாதையா இருக்கா. வேணாபாய் அப்படி கொண்டாடுற. வேணாபாய் சொல்ற குழந்தை, நம்ம எல்லாருக்கும் குரு சமர்த்த ராமதாசர். புரிஞ்சுதா? எப்படி அருளாள பெருமாள் எம்பெருமானார் தன்னுடைய சிஷ்யர்கள்னு ராமானுஜர் சில பேரை அனுப்புறார். நம்ம அனந்தாழ்வான்ல அவருடைய சிஷ்யர் தான் அருளாள பெருமாள் எம்பெருமானார் அப்படின்னு பேருக்கு. அந்த எம்பெருமானாருடைய சிஷ்யர்களிடத்துல அவர் சொல்ல, அருளாள பெருமாள் எம்பெருமானார், அப்பா நான் உங்களுக்கு குரு கிடையாது. எம்பெருமானார் ராமானுஜர் சொன்ன விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாருக்கும் அவர் தான் ஆச்சாரியன். அந்த தியானத்தோட இருங்கோ. நான் சொல்றதெல்லாம் அவர் சொன்னதுதானே ஒழிய நான் அல்ல. அதனால டோன்ட் வர்ஷிப் மீ அப்படின்னே சொல்லிடுறார். இது நம்ம புரிஞ்சுட்டா அழகு என்ன. நம்மள எல்லாரும் வர்ஷிப் பண்ண 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 அகம்பாவம் கூடி போயிடும், பயம் வந்துடும், ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணும், நிறைய இருக்குது. நீங்க சாதாரண மனுஷனா வாழ முடியாது. அதனால யாராவது ரொம்ப கொண்டாடுறாங்கன்னா, எப்பா எல்லாம் பகவானோட சங்கல்பம், நான் ஒன்றும் கிடையாது, எனக்கு முடிஞ்ச நான் பண்றேன்னு கூட்டிட்டு போயிடுங்க. அப்பதான் நிம்மதியா இருக்கலாம். இல்லாட்டி ஒரே ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும். சரியா? வேணாபாய் ரொம்ப தெளிவா அழகா அவளுக்கு சொல்லி கொடுக்கிறான். இப்படி வாழ்க்கை போயின்னு இருக்கு. வேணாபாய் ராமதாசர் எப்படி எதிர்பார்த்தாரோ அது போல அழகாக வாழ்ந்துருக்கா. அப்பவ மனசு ஏங்குறது, என் குருநாதரை பார்க்கணும். அப்பெல்லாம் உள்ளுக்குள்ளேருந்து அவளுக்கு ஒரு பதில் கிடைக்கும். கடமையை பண்ணிட்டு வா, பிரார்த்தனை பண்ணிட்டு வா, உன் தேவைகளை சொல்லிட்டு வா, காலத்தே நடக்கும், சத்குருநாதன் நிச்சயம் வருவார். எஸ், நீங்க பாட்டுக்கு தவம் பண்ணுங்க, நீங்க பாட்டுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க, நீங்க பாட்டுக்கு உங்களுடைய கடமைகளை பண்ணுங்க, நாமஜபம் பண்ணுங்க. அந்தந்த காலத்துல உங்களுக்கு என்ன உண்டோ அதை பகவான் செய்வான், குருநாதர் செய்வார். இது என்னுடைய அனுபவம். நான் சிஷ்யனாக இதை நான் சொல்றேன். அதே சந்தர்ப்பத்தில் ஒரு குருவாக சொல்றது அப்படின்னா, தானாவே அந்த ஜீவனுடைய தாபம், தவிப்பு, இது எல்லாமே அழகா புரியும். அனுகிரகம் பண்றதுக்கு தானாகவே அந்த ஒரு ஈர்ப்பு வரும். எப்படி தெரியுமா? ஒரு குழந்தைக்கு நல்ல பசி அப்படின்னா தானாவே அம்மாவுக்கு பால் சுரக்கும். குழந்தைக்கு பசி வரும்பொழுதுதான் அம்மாவுக்கு பால் சுரக்கும். சரியா? அதனுடைய பசிதான் தாய்மை பாலாக சுரக்கிறது. உங்களுடைய தாபம், உங்களுடைய தேடல், உங்களுடைய தவிப்பு, உங்களுடைய அழகான நாமஜபம் தான் குரு என்னும் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களை அழகா தூண்டிவிடும். புரியுறதா? வேணாபாயி கடமைகளை பண்ணிண்டு, நாமஜபம் பண்ணிண்டு, குருநாதருடைய அனுகிரகத்துக்காக அப்படி ஏங்கி அழைச்சு அழகா காத்துருக்கா. ஒரு நாள் சமர்த்த ராமதாசர் வரார். அது எப்படிதான் சங்கல்பம் ஆயாச்சுன்னா உடனே வந்துடுவார்கள். மக்களமா வரார் சமர்த்த ராமதாசர். நேரம் நீரஜ் மதத்துக்கு வரார்.
தூரத்துல வரும் பொழுது ரொம்ப அழகா குழந்தைகள் ஒரு ஸ்லோகம் எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்கிறார். ரொம்ப நிதானமா அழகா வேணாபாயி சொல்லி கொடுக்கிறா. அது கேட்கறது, இந்த குழந்தைகளும் அழகா ஜபிக்கிறா, அதுவும் கேட்கறது. ரொம்ப சந்தோஷம் சத்குருநாதருக்கு. பரவாயில்ல, நம்ம குழந்தை ரொம்ப ஜோரா தன் கடமையை பண்கிறாள். நிஜமாவே ஒரு இப்போ ஒரு அப்பா அம்மா இருக்கா வச்சுக்கோங்களேன், தன் குழந்தை அழகா தன் காரியங்கள் அழகா பண்றது, ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், அப்படியே சந்தோஷப்படுவா. சரி, எல்லா அப்பா அம்மா எதிர்பார்க்கறதுன்னா குழந்தைகள் விளையாடணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். ஸோ எவ்ரிபடி இஸ் எக்ஸ்பெக்டிங் த ரெஸ்பான்சிபிலிட்டி, ரைட்டா? இந்த ரெஸ்பான்சிபிள் தான் ஆசைப்படுறோம். யாரோ ரெஸ்பான்சிபிளா இருக்கா அப்படின்னா அவன் மேல ஒரு தனி மரியாதை, ஒரு அக்கறை, ஒரு நிஜமாவே அவளை பார்த்தா ஒரு அன்பு, ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் வரதான் செய்யும் இல்லையா? அந்த பொறுப்பு. அப்ப இதுவே சத்ரபதி சிவாஜியை கொண்டாடுறோம். ஒரு ஹிந்துவாக அவனுடையதான அந்த அர்ப்பணிப்பு ரொம்ப அழகா இருக்கு. முக்கியமா அர்ப்பணிப்பு சொல்லுவான் இல்லையா, புட் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்லுவோம். உள்ளன்போட, முழு மூச்சோட, ஸ்ரத்தையோட உன் கடமைகளை முழு ஈடுபாட்டோட செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த முழு ஈடுபாடு. அப்ப எப்போ ஒரு அர்ப்பணிப்பு இருந்தா தான் முழு ஈடுபாடு, அர்ப்பணிப்பு. நீங்க எங்கெல்லாம் அப்படியே அர்ப்பணிப்போட காரியம் செய்கிறீர்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். சாப்பிட்றதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், குழந்தைகளை வளர்க்கிறதா இருக்கட்டும், தாம்பத்தியமா இருக்கட்டும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வீடு கிளீன் பண்றதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு சமையல் என்னவா வேணா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், அந்த அர்ப்பணிப்போட பண்ணும் பொழுதுதான் அது ஒரு தவமாக, அது ஒரு அழகான விஷயமாக ஜோராக வெளிப்படும். அப்பதான் உங்களுக்கு திருப்தி இருக்கும். நீங்க அர்ப்பணிப்போட செய்கின்ற விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஆனந்தத்தை தரும். இதை நீங்க அழகா புரிஞ்சுக்கணும். அப்ப அழகா அந்த அர்ப்பணிப்பு. சமர்த்தராமதாசர் கொஞ்ச நேரம் வெளியே உட்கார்ந்து இருக்கார், நம்ம போனா தொந்தரவாயிடும் அப்படின்னு. அழகா வெளில உட்கார்ந்து ரசிச்சுட்டு இருக்காரு, யாருக்கும் தெரியாது வந்திருக்கிறது. அப்ப கொஞ்சம் அப்படி பிரேக் படுறது. அப்ப சமர்த்தராமதாசர் உள்ள நுழைகிறார். ஜெய ஜெய ரகுவீர சமர்த்த அப்படின்னு. அப்படி வேணாபாய்க்கு கண்கள்ல ஆனந்த கண்ணீர். நிஜமாவே குரு தரிசனம் அந்த மொமெண்ட் இருக்கு பாருங்க, அது உள்ளுக்குள்ள அப்படி இருக்கும். என் குருவை கண்டேன் அப்படின்ற எனக்கு தெரியும். என் குருஜியம்மா பார்க்கும்போது எனக்கு உண்டாகக்கூடிய அந்த ஆனந்தம், அந்த நிமிடங்கள். அதே சமயத்தில் குருஜிமாவிட்ட பிரியும்போது வருத்தம்லாம் ஒண்ணுமே எதுக்குமே கிடையாது எனக்கு. சரி, நான் என் குருவினுடைய ஆக்னியை, என் குரு சொன்ன கடமையை பண்ண போறேன், அவ்வளவுதான். என் குருஜி அம்மா அப்படின்னு போறேன்னு அந்த அழுகை தான் கிடையவே கிடையாது. என்னமோ தெரியாது, சின்ன வயசு ரொம்ப அழுகிறதுனாலே என்னமோ தெரியாது. அதுக்கப்புறம் அந்த அழுகைனாலே ஒரு விருப்பு, அழுகை, புலம்பல், இதெல்லாம் ஒரு நெகட்டிவ் விஷயம். ஸோ யாராவது கொஞ்சம் மூஞ்சி அப்படி அழுக வச்சுக்கிறா, புலம்புறனால நமக்கு சர்றன்னு கோவம் வந்துடும். என்னது காரணம் மேப்ப. ஸோ ஒரு நாள் கூட குருஜி அமாவாசை கிளம்பிட்டுருக்கேன், அதில் அக்செப்டன்ஸ். என் குருஜி அம்மா அப்படிதான் வளர்த்துருக்கா. சமர்த்த ராமதாஸ் உள்ள வந்துட்டு அவ்வளவு ஆனந்தம் வேணாபாய்க்கு. இப்போ நிறைய பசங்கள்லாம் அங்கே உட்காந்துருக்கா. அப்போ பசங்களுக்குலாம் ஒரே குஷி. வேணாபாய் உடனே அழகா நமஸ்காரம் பண்ணிட்டா. நம்ம குரு சமர்த்த ராமதாச சுவாமி
நம்ம டெய்லி யாருடைய பாதையை பூஜை பண்ணிட்டு இருக்கோமோ அவரோட குழந்தைகளுக்கும் அப்படியே அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்ப ரேணாபாய் சொல்றா ஒரு பையனை பார்த்து, குழந்தை சுவாமிக்கு கால நம்ம ஜலம் பத பூஜை பண்ணு அப்படின்ற. அந்த குழந்தை அவனுக்கு ஒரே குஷி, என்ன பார்த்து சொல்லிட்டாளே. டக்குன்னு அங்க ராமராயா பக்கத்துல தீர்த்தம் வச்சிருப்பாங்க, பெருமாள் தீர்த்தம். அந்த பாத்திரத்தை எடுத்து அழகா அது பாட்டுக்கு சமர்த்த ராமதாசர்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறது. அவனுக்கு துளி கூட வருத்தமோ, தண்ணி தீர்த்தம் கால அலம்ப ஜலம் கொடுக்கணும், டக்குன்னு எடுத்து கொடுத்துருது. அர்க்கியம் பாத்தியம் சொல்லுங்க. அர்க்கியம்னா கையலம்ப சுத்தம் பண்ணிக்கிறது, பாத்தியம் அப்படின்னா கால சுத்தம் பண்ணிக்கிறதுக்கு, பாவத்தை அலம்புறதுக்கு பாத்தியம்னு பேர். சமர்த்த ராமதாசர் சிரிக்கிறார். அப்படின்னார். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय बोलो सीताराम चंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज की जय. जय बोलो वेना भाई वेना स्वामी की जय. राधे कृष्णा.